ஓம் சாந்தி. 6-4-2025 காலை முரளி. அவ்யக்த பாப்தாதா. ரிவைஸ் டேட் 15-12-2004 மதுபன். முரளியின் தலைப்பு: பாப்தாதாவின் விசேஷ ஆசை. ஒவ்வொரு குழந்தையும் ஆசீர்வாதங்கள் கொடுக்க வேண்டும், ஆசீர்வாதங்களை பெற வேண்டும். இன்று பாப்தாதா தன்னுடைய நாலாபுறங்களிலும் இருக்கின்ற கவலையற்ற மகாராஜாக்களின் சபையை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த ராஜசபை முழு கல்பத்திலும் இந்த சமயம்தான் இருக்கிறது. ஆன்மீக பெருமிதத்தில் இருக்கிறீர்கள், எனவே நீங்கள் கவலையற்ற மகாராஜாக்களாக இருக்கிறீர்கள். காலையில் எழுந்தீர்கள் என்றால் கவலையற்றவராக இருக்கிறீர்கள். போகும் போதும் வரும் போதும் காரியம் செய்யும் போதும் கவலையற்றவராக இருக்கிறீர்கள். மற்றும் தூங்கினாலும் கவலையற்ற தூக்கத்தில் தூங்குகிறீர்கள். இதுபோல் அனுபவம் செய்கிறீர்கள் அல்லவா? கவலையற்றவராக இருக்கிறீர்களா? கவலையற்றவராக ஆகியிருக்கிறீர்களா? அல்லது ஆகிக் கொண்டிருக்கிறீர்களா? ஆகிவிட்டீர்கள் தானே? கவலையற்றவர்களாக மற்றும் மகாராஜாக்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் சுயராஜ்ய அதிகாரி. இந்த கர்மேந்திரியங்களின் மீது ராஜ்யம் செய்யக்கூடிய கவலையற்ற மகாராஜாக்கள், அதாவது சுயராஜ்ய அதிகாரிகள். ஆக இப்படிப்பட்ட சபை குழந்தைகளாகிய உங்களுடையது மட்டும்தான் இருக்க முடியும். ஏதாவது கவலை இருக்கிறதா? மறுபடியும் கேட்கிறார், இருக்கிறதா ஏதாவது கவலை? ஏனென்றால் எல்லா கவலைகளையும் தந்தைக்கு கொடுத்து விட்டீர்கள். ஆக சுமை இறங்கிவிட்டதல்லவா? கவலை முடிந்தது. எனவே கவலையற்ற மகாராஜா ஆகி விலைமதிப்பற்ற வாழ்க்கையை அனுபவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அனைவருடைய தலைமீது தூய்மையின் ஒளி கிரீடம் தானாகவே ஜொலிக்கிறது. கவலையற்றவரின் தலைமீது ஒளி கிரீடம் இருக்கிறது. ஒருவேளை ஏதாவது கவலைப்படுகிறீர்கள், ஏதாவது சுமையை தன் மீது வைத்துக் கொள்கிறீர்கள் என்றால் தலைமீது என்ன வந்து விடுகிறது என்று தெரியுமா? சுமைகளின் கூடை வந்து விடுகிறது. ஆக யோசியுங்கள், கிரீடம் மற்றும் கூடை இரண்டையும் முன்னால் கொண்டு வாருங்கள். எது நன்றாக இருக்கிறது? கூடை நன்றாக இருக்கிறதா அல்லது ஒளி கிரீடம் நன்றாக இருக்கிறதா? டீச்சர் சொல்லுங்கள், எது நன்றாக இருக்கிறது? கிரீடம் நன்றாக இருக்கிறதல்லவா? நீங்கள் அனைத்து கர்மேந்திரியங்களின் மீதும் ராஜ்யம் செய்யக்கூடிய மகாராஜாக்கள். தூய்மை ஒளி கிரீடதாரியாக ஆக்குகிறது, அதாவது ஒளி கிரீடம் அணிந்தவராக ஆக்குகிறது. எனவே உங்களுடைய நினைவு சின்னமான ஜட சித்திரங்களில் டபுள் கிரீடம் காட்டப்பட்டிருக்கிறது. துவாபரத்தில் இருந்து மகாராஜாக்களாகவோ நிறைய பேர் ஆகியிருக்கிறார்கள், ராஜாக்களாகவோ நிறைய பேர் ஆகியிருக்கிறார்கள். ஆனால் டபுள் கிரீடதாரியாக யாரும் ஆகவில்லை. கவலையற்ற மகாராஜாவாகவும் சுயராஜ்ய அதிகாரியாகவும் யாரும் ஆகவில்லை. ஏனென்றால் தூய்மையின் சக்தி மாயாவை வென்றவராக, கர்மேந்திரியங்களை வென்றவராக, வெற்றியாளராக ஆக்கிவிடுகிறது. அதாவது பாபா என்ன புரிய வச்சுட்டு இருக்கிறார் அப்படின்னா, துவாபர யுகத்திலிருந்து நிறைய பேர் மகாராஜாக்களாக ஆகியிருக்கிறாங்க, ராஜாக்களாகவும் ஆகியிருக்கிறாங்க. ஆனா யாரும் டபுள் கிரீடதாரி ராஜாக்களாக ஆகல. அதாவது கவலையற்ற ராஜாவாக ஆகல, சுயராஜ்ய அதிகாரியாக ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். ஏன்னா அவங்களிடம் தூய்மை சக்தி இருக்கல. ஆகையில அவங்க சிம்ஹாசனத்துல இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனைகள், கவலைகள் எல்லாமே இருந்தது. மேலும் நிறைய வீக்னஸஸும் இருந்தது, குறைகள் இருந்தது, பலவீனங்கள் இருந்தது. ஏன்னா அவங்க சுயராஜ்ய அதிகாரியாக ஆகல.
ஆகையால் அந்த தூய்மையின் சக்தி தான் மாயாவை வென்றவராக, கர்மேந்திரியங்களை வென்றவராக, வெற்றியாளராக ஆக்குகிறது அப்படின்றார். அடுத்தது கவலையற்ற மகாராஜாவின் அடையாளம் என்னன்றது புரிய வச்சிட்டு இருக்கிறார். கவலையற்ற மகாராஜாவின் அடையாளம் சதா தானும் திருப்தியாக இருக்கக்கூடியவர்கள், மற்றவர்களையும் திருப்திப்படுத்தக்கூடியவர்கள். திருப்தி இல்லாமல் இருக்கும் அளவிற்கு ஒருபோதும் எந்த ஒரு அப்பிராப்தியும் இருப்பதில்லை. எங்கே அப்பிராப்தி இருக்கிறதோ அங்கே அதிருப்தி இருக்கும். எங்கே பிராப்தி இருக்கிறதோ அங்கே திருப்தி இருக்கும். அதாவது எங்கே அப்பிராப்தி இருக்கோ அப்படின்னா என்னென்ன கிடைக்கணுமோ அதெல்லாம் கிடைக்கல அப்படின்னா அங்கே அதிருப்தி இருக்கும். அப்படின்னா திருப்தி இருக்காது. அதே நேரத்துல எங்கே பிராப்தி இருக்கும், கிடைக்க வேண்டிய விஷயங்கள் அனைத்தும் கிடைச்சது அப்படின்னா அங்கே திருப்தி இருக்கும். இதுதான் கவலையற்ற மகாராஜாவின் அடையாளம். சதா தானும் திருப்தியாக இருப்பாங்க, மற்றவங்களையும் திருப்திப்படுத்துவாங்க. ஆக அப்படி ஆகியிருக்கிறீர்களா? சதா சர்வ பிராப்தி சொரூபமாக திருப்தியாக இருக்கிறீர்களா என்று சோதனை செய்யுங்கள். கிடைக்காத பொருள் என்று எதுவும் இல்லை என்று தேவதைகளுக்கு அல்ல, பிராமணர்களின் கஜானாவில் என்று பாடப்பட்டிருக்கிறது. திருப்தி வாழ்க்கையின் உயர்ந்த அலங்காரம் ஆகும், உயர்ந்த பண்புகள் ஆகும். ஆக நீங்கள் திருப்தியான ஆத்மாக்கள் தானே? பாப் தாதா அப்படிப்பட்ட கவலையற்ற மகாராஜா குழந்தைகளை பார்த்து குஷி அடைகிறார். ஆஹா, என்னுடைய கவலையற்ற மகாராஜாக்களே, ஆஹா ஆஹா என்கிறார். அப்படி இருக்கிறீர்கள் தானே? கவலையற்று இருப்பவர்கள் கை உயர்த்துங்கள். கவலையற்று இருக்கிறீர்களா? கவலை வருவதில்லையா? எப்போதாவது வருகிறதா? நல்லது. கவலையற்றவர் ஆகுவதற்கான விதி மிகவும் சுலபமானது, கஷ்டமானதில்லை. ஒரு சொல் அளவில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறது. அந்த சொல் என்னுடையது என்பதை உன்னுடையது என்று மாற்றிவிடுங்கள். என்னுடையது இல்லை, உன்னுடையது. ஆக ஹிந்தி மொழியில் மேரா என்றும் எழுதுங்கள், தேரா என்றும் எழுதுங்கள். அப்போது என்ன வேறுபாடு இருக்கிறது? மேரா அப்படின்னா என்னுடையது, தேரா அப்படின்னா உன்னுடையது. அதுக்கு பாப் தாதா சொல்லிட்டு இருக்கிறார், என்னுடையதுன்னு எழுதுங்க, உன்னுடையதுன்னு எழுதுங்க. என்ன வித்தியாசம் இருக்கும்? ஹிந்தியில மே மற்றும் தே, தமிழ்ல ஏ மற்றும் உ, அவ்வளவுதான். ஒரு சின்ன வித்தியாசம்தான் அப்படின்றார். ஆனால் வேறுபாடு எவ்வளவு ஏற்பட்டு விடுகிறது. சின்ன ஒரு எழுத்து வித்தியாசம்தான் என்னுடையதுன்னா என்னென்ன ஆகுது, உன்னுடையதுன்னா என்ன ஆகுது, எவ்வளோ வித்தியாசம் ஏற்படுது அப்படின்றார். ஆக நீங்கள் அனைவரும் என்னுடையது என்னுடையது என்று சொல்பவர்களா, உன்னுடையது உன்னுடையது என்று சொல்பவர்களா? என்னுடையது என்பதை உன்னுடையது என்று மாற்றிவிட்டீர்களா? மாற்றவில்லை என்றால் மாற்றிவிடுங்கள். என்னுடையது என்னுடையது என்றால் அடிமையாகக்கூடியவர்கள், மனசோர்வு அடைபவர்கள். மாயாவின் அடிமையாகி விடுகிறீர்கள். அப்போது மனசோர்வு அடைபவர்களாக ஆகி விடுவீர்கள். மனசோர்வு அடைபவர்களாக ஆகுவது என்றால் மாயாவின் அடிமை ஆகுவதாகும். ஆக நீங்கள் மாயாவை வென்றவர்கள், மாயாவின் அடிமைகள் அல்ல. மனசோர்வு வருகிறதா? சில நேரம் ருசி பார்த்து விடுகிறீர்கள். ஏனென்றால் 63 பிறவிகளாக மனசோர்வில் இருப்பதற்கான பழக்கம் ஏற்பட்டுவிட்டிருக்கிறது அல்லவா? எனவே சில நேரம் அது வெளிப்பட்டு விடுகிறது. ஆக பாப்தாதா என்ன சொன்னார்? ஒவ்வொரு குழந்தையும் கவலையற்ற மகாராஜாக்கள்.
இப்போதும் கூட எங்காவது ஒரு மூலையில் கவலையை வைத்திருக்கிறீர்கள் என்றால் அதை கொடுத்து விடுங்கள். சுமையை உங்களிடமே ஏன் வைத்துக் கொள்கிறீர்கள்? சுமை தூக்குவதற்கான பழக்கம் ஏற்பட்டு விட்டிருக்கிறதா? இப்போது சுமையை என்னிடம் கொடுத்து விடுங்கள், லேசாகி விடுங்கள், டபுள் லைட் ஆகுங்கள் என்று பாபா கூறுகிறார். டபுள் லைட் நன்றாக இருக்கிறதா? சுமை நன்றாக இருக்கிறதா? கொஞ்சம் இமேஜின் செய்து பாருங்களேன், கற்பனை செய்து பாருங்க. தலைமையில ஒளி கிரீடம் இருந்தது, நீங்க லேசா இருந்தீங்க, டபுள் லைட் ஆகனா எப்படி இருக்கும்? இல்ல ஏதோ மூட்டை, கூடை, சுமையெல்லாம் வச்சிருந்தீங்க தலைமையிலன்னா அது எப்படி இருக்கும்? எனவே நல்ல முறையில் சோதித்து பாருங்கள். அமிர்த வேளையில் எழும்போது விசேஷமாக தற்சமயத்தில் ஆழ் மனதில், அதாவது சப்கான்ஷியஸில் கூட எந்த சுமையும் இல்லைதானே என்று சோதித்து பாருங்கள். சப்கான்ஷியஸ் என்ன? கனவில் கூட சுமையின் அனுபவம் இருக்கக்கூடாது. சப்கான்ஷியஸ்லயோ கனவுல கூட அந்த சுமை ஃபீல் ஆகக்கூடாது அப்படின்றார். ஏன்னா சப்கான்ஷியஸ்ல இருந்ததுன்னா அது கனவுல வெளிப்படும். ஆகையில இரண்டையும் நீங்க செக் பண்ணுங்க அப்படின்றார். சில நேரத்துல அப்படி தோணும், எனக்கு எந்த பயம் இல்லை, எனக்கு எந்த கவலை இல்லை, பாபா இருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்போம். ஆனா சப்கான்ஷியஸ்ல எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு கவலை இருந்துட்டு இருக்கும். அது கனவுல எமர்ஜ் ஆகும். ஆகையில நல்லா செக் பண்ணுங்க அப்படின்றார். டபுள் லைட் தானே பிடித்திருக்கிறது. ஆகையால் இந்த விசேஷ ஹோம்வொர்க்கை பாபா கொடுத்து கொண்டிருக்கிறார். அமிர்த வேளையில் சோதனை செய்யுங்கள், சோதித்து பார்க்க வருகிறது தானே. ஆனால் சோதித்து பார்ப்பதின் கூடவே, அதாவது சோதித்தால் மட்டும் போதாது, மாற்றிக்கொள்ளவும் வேண்டும். என்னுடையது என்பதை உன்னுடையது என்று மாற்றிவிட வேண்டும். அப்போ கவலையும் இருக்காது, சுமையும் ஃபீல் பண்ண மாட்டீங்க. எனவே சோதித்து பாருங்கள் மற்றும் மாற்றிக்கொள்ளுங்கள். என்னுடையதை உன்னுடையதாக மாற்றிவிடுங்கள். ஆக சோதனை செய்யுங்கள், மாற்றிக்கொள்ளுங்கள். மறுபடியும் சொல்றார். ஏனென்றால் பாப் தாதா அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கிறார், சமயம் மற்றும் சுயம் இரண்டையும் பாருங்கள். சமயத்தின் வேகத்தையும் பாருங்கள், சுயத்தின் வேகத்தையும் பாருங்கள். பிறகு எனக்கோ தெரியவே இல்லை, சமயம் இவ்வளவு வேகமாக சென்றுவிட்டது என்று இப்படி சொல்லக்கூடாது. நிறைய குழந்தைகள் இப்போது முயற்சி கொஞ்சம் தளர்வாக இருந்தாலும் கடைசி நேரத்தில் வேகப்படுத்தி விடுவோம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் நீண்டகால முயற்சிதான் கடைசியில் உதவி செய்யும். அதாவது நிறைய குழந்தைகள், நம்ம முயற்சி செய்துட்டு தானே இருக்கிறோம், முந்தி மாதிரி இல்லையே, நாளுக்கு நாள் நல்ல முயற்சி போயிட்டு தானே இருக்கு, ஆனா பாபா சொல்ற மாதிரி முயற்சி இல்லைன்னாலும் செய்துட்டு இருக்கிறோம், போக போக செய்திருவோம், கடைசியில அந்த நேரம் வரும்போது ஃபாஸ்டா போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா பாபா ரொம்ப தெளிவா புரிய வச்சிட்டு இருக்கிறார், அப்படியெல்லாம் வாய்ப்பே இல்லை. நீண்டகால முயற்சி இருந்தால்தான் அது உங்களுக்கு கடைசியில உதவும். மற்றபடி கடைசியில எப்படியோ செய்திருவோம், மாறிடுவோம் அப்படின்னா அது முடியாது அப்படின்றார். சான்ஸ் இல்லை அப்படின்றார். மகாராஜாவாக ஆகிதான் பாருங்களேன். ஆகி இருக்கிறீர்கள், சிலர் ஆகி இருக்கிறீர்கள், சிலர் ஆகவில்லை. சென்று கொண்டிருக்கிறோம், செய்து கொண்டிருக்கிறோம், நிரம்பியவராக ஆகிவிடுவோம் என்கிறீர்கள். இப்போது நடப்பது செல்வது இல்லாமல் பறக்க வேண்டும். இப்போது பறக்கும் வேகம் இருக்க வேண்டும். ரெக்கைகளோ கிடைத்துவிட்டதல்லவா. ஊக்கம், உற்சாகம் மற்றும் தைரியத்தின் ரெக்கைகள் அனைவருக்கும் கிடைத்திருக்கிறது. மேலும் பாபாவின் வரதானமும் இருக்கிறது. நினைவிருக்கிறதா வரதானம்? தைரியத்தின் அடி உங்களுடையது மற்றும் 1000 அடியின் உதவி பாபாவினுடையது. ஏனென்றால் பாபாவிற்கு குழந்தைகளிடம்
உள்ளபூர்வமான அன்பு இருக்கிறது. ஆக அன்புள்ள குழந்தைகள் உழைப்பதை பாபாவால் பார்க்க முடிவதில்லை. எவ்வளோ நல்லா சொல்லிட்டு இருக்கிறார். எனக்கு குழந்தைகள் மீது உள்ளபூர்வமான அன்பு இருக்கு. ஆகையால எந்த குழந்தைகள் மீது நான் அன்பு வச்சிருக்கிறேனோ அந்த அன்பான குழந்தைகள் உழைப்பதை என்னால் பார்க்க முடிவதில்லை அப்படின்றார். அன்பில் இருங்கள், அப்போது உழைப்பு முடிந்து போய்விடும். உழைப்பது நன்றாக இருக்கிறதா என்ன? களைத்து விட்டிருக்கிறீர்கள். 63 பிறவிகளாக அலைந்து அலைந்து உழைத்து உழைத்து களைத்து விட்டீர்கள். மேலும் பாபா தன்னுடைய அன்பினால் அலைவதற்கு பதிலாக 3 சிம்ஹாசனங்களின் எஜமானராக ஆக்கிவிட்டார். 3 சிம்ஹாசனங்கள் பற்றி அறிவீர்களா? அறிந்திருப்பது என்ன? சிம்ஹாசனத்தில் வசிப்பவர்களாக இருக்கிறீர்கள். அழியாத சிம்ஹாசனத்தில் வசிப்பவராகவும் இருக்கிறீர்கள். பாப்தாதாவின் இதய சிம்ஹாசனதாரியாகவும் இருக்கிறீர்கள். மேலும் எதிர்கால ராஜ்ய சிம்ஹாசனத்தில் அமர்பவர்களாகவும் இருக்கிறீர்கள். எப்படி புரிய வச்சிட்டு இருக்கிறார் பாபா பாருங்க. நீங்க அலைஞ்சிட்டு திரிஞ்சிட்டு உழைச்சிட்டு இருந்தீங்க. அன்பினால நான் உங்களுக்கு அலைவதிலிருந்து விடுபடுத்திட்டு சிம்ஹாசனத்துல அமர வச்சுட்டேன். 1 இல்ல 2 இல்ல 3 சிம்ஹாசனங்களை அமரக்கூடியவர்களாக ஆக்கிட்டேன். ஆகையில இன்னும் ஏன் உழைக்கிறீங்க? உழைப்பது நன்றாக இருக்கா அப்படின்னு கேட்கிறார். அழியாத பூர்வ மத்திய சிம்ஹாசனத்துல வசிக்கப்பவர்களாக இருக்கிறீங்க. பாப்தாதாவின் இதய சிம்ஹாசனத்துல அமரக்கூடியவராகவும் இருக்கிறீங்க. எதிர்காலத்துல விஸ்வ ராஜ்ய சிம்ஹாசனத்துல அமர போறீங்க. அதாவது எப்போ நான் ஆத்மா உணர்வுல என்னுடைய சிம்ஹாசனத்துல அமர்றேனோ, அழியாத பூர்வ மத்திய சிம்ஹாசனத்துல, அப்ப எந்த அலைச்சலும் இருக்காது. நான் சுயராஜ்ய அதிகாரியாக இருக்கும்போது என்னுடைய மனமோ புத்தியோ சம்ஸ்காரமோ அலையாது. எந்த உழைப்பும் இருக்காது. அதே மாதிரி பரந்தாமத்துல பாபாவிடம் போயிடுங்க. இதய சிம்ஹாசனத்துல அமருங்க. எல்லாத்துல இருந்து விடுபட்டு இவ்வளோ நல்லா இருப்பீங்க. எந்த கவலையும் இருக்காது, சுமை இருக்காது, உழைப்பு இருக்காது, கஷ்டம் இருக்காது. ஆகையில இப்படி இருக்கிறத விட்டுட்டு உழைக்கிறீங்களே, உழைப்பது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கிறார். ஆக குழந்தைகள் அனைவரையும் சிம்ஹாசனத்தில் அமர்ந்திருப்பவர்களாக பார்த்து கொண்டிருக்கிறார். இப்படி பரமாத்மா இதய சிம்ஹாசனத்தை முழு கல்பத்திலும் அனுபவம் செய்ய முடியாது. பரமாத்மாவின் உண்மையான அன்பு, பரமாத்மாவின் இதய சிம்ஹாசனம் இப்பதான் அனுபவம் செய்ய முடியும். முழு கல்பத்திலே வேற எப்பவுமே இது கிடைக்காது, அனுபவம் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறார். பாண்டவர்கள் என்ன நினைக்கிறீர்கள்? மகாராஜாக்களா? கை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். சிம்ஹாசனத்தை விடக்கூடாது. தேக உணர்வில் வருகிறீர்கள் என்றால் மண்ணுக்குள் வந்து விட்டீர்கள் என்று அர்த்தம். இந்த தேகம் மண்ணாகும். சிம்ஹாசனத்தில் அமர தகுதியானவராக ஆகியிருக்கிறீர்கள் என்றால் மகாராஜா ஆகிவிட்டீர்கள். பாப்தாதா குழந்தைகள் அனைவருடைய முயற்சியின் சார்ட்டை சோதனை செய்கிறார். 4 பாடங்களிலும் யார் யார் இதுவரை சென்று சேர்ந்திருக்கிறார்கள் என்று. ஆக பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் சார்ட்டையும் செக் செய்கிறார். பாப்தாதா என்னவெல்லாம் கஜானாக்கள் கொடுத்திருக்கிறாரோ அந்த அனைத்து கஜானாக்களையும் எதுவரை சேமித்திருக்கிறார்கள் என்று. ஆக சேமிப்பு கணக்கை சோதித்தார். ஏனென்றால் கஜானாவை அனைவருக்கும் ஒரே மாதிரியாக தான் கொடுத்திருக்கிறார். சிலருக்கு குறைவாகவும் சிலருக்கு அதிகமாகவும் கொடுக்கவில்லை. கஜானா சேமிப்பாகி இருப்பதற்கான அடையாளம் என்ன? கஜானாவை பற்றி தெரியும் அல்லவா? பாப்தாதா எல்லா குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரியாக தான் பொக்கிஷங்களை கொடுத்திருக்கிறார். சிலருக்கு அதிகமாக சிலருக்கு குறைவாக அப்படின்னு கொடுக்கல. ஆகையில நான் செக் செய்யறேன் அப்படின்றார். நான் கொடுத்த பொக்கிஷங்களை எவ்வளவு சேமிச்சிருக்கிறீங்க,
பயனுள்ளதாக ஆக்கியிருக்கிறீங்களா, வேஸ்ட் செய்தீங்களா அப்படின்னு நான் பார்க்குறேன் அப்படின்றார். பாபா கொடுத்த பொக்கிஷங்கள் சேமிப்பாகி இருக்கு அப்படின்னா, அதுக்கு ஒரு அடையாளம் இருக்கும் இல்லையா? அதனுடைய அடையாளம் என்னன்னு சொல்லிட்டு இருக்கிறார். கஜானாவை பற்றி தெரியும் அல்லவா? அனைத்தையும் விட பெரிய கஜானா உயர்ந்த சங்கல்பத்தின் கஜானா. எண்ணங்களும் ஒரு பொக்கிஷம்தான். அதே நேரத்தில் தற்சமயத்தின் நேரமும் பெரிய கஜானாதான். ஏனென்றால் தற்சமயத்தின் நேரத்தில் எதையெல்லாம் அடைய விரும்புகிறீர்களோ, எந்த வரதானங்களை பெற விரும்புகிறீர்களோ, எவ்வளவு தன்னை உயர்வாக ஆக்கிக்கொள்ள விரும்புகிறீர்களோ அவ்வளவு இப்போது ஆக்கிக்கொள்ள முடியும். இப்போது இல்லை என்றால் எப்போதும் இல்லை. எனவே சங்கல்பங்களின் கஜானாவை வீணாக்குவது என்றால் தன்னுடைய பிராப்திகளை வீணாக்குவதாகும். அதேபோல் சமயத்தின் ஒரு வினாடியை கூட இழந்து விட்டீர்கள், பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்ளவில்லை என்றால் நிறைய இழந்து விட்டீர்கள் என்று அர்த்தம். கூடவே ஞானத்தின் கசானா, சக்திகளின் கசானா, ஒவ்வொரு ஆத்மா மற்றும் பரமாத்மாவிடமிருந்து ஆசீர்வாதங்களின் கஜானா இருக்கிறது. அதாவது எண்ணங்கள், நேரம், கூடவே ஞானத்தின் பொக்கிஷமும் இருக்கு உங்ககிட்ட, சக்திகளின் பொக்கிஷமும் இருக்கு. ஒவ்வொரு ஆத்மாவின் மற்றும் பரமாத்மாவின் ஆசீர்வாதங்களின் பொக்கிஷமும் இருக்கு அப்படின்றார். முயற்சியில் அனைத்தையும் விட சுலபமானது ஆசீர்வாதங்களை கொடுங்கள் மற்றும் ஆசீர்வாதங்களை பெறுங்கள். சுகம் கொடுங்கள் மற்றும் சுகம் பெறுங்கள். துக்கம் கொடுக்காதீர்கள், துக்கத்தை பெறாதீர்கள். இதுதான் இருக்கிறதுலயே சுலபமான முயற்சி அப்படின்றார். துக்கம் கொடுத்தா ஆசீர்வாதம் கிடைக்காது, சுகம் கொடுத்தா ஆசீர்வாதம் கிடைக்கும். அதனால சுகம் கொடுங்க, உதவி செய்யுங்க, ஆசீர்வாதங்களுடைய சேமிப்பை சேமிச்சுக்கோங்க அப்படின்றார். ஏன்னா ஆசீர்வாதங்கள் கூட ஒரு பொக்கிஷம். துக்கம் கொடுக்கவில்லை, ஆனால் துக்கம் எடுக்கிறீர்கள் என்றால் துக்கமானவர்களாக ஆகிவிடுகிறீர்கள் அல்லவா? எனவே ஆசீர்வாதங்களை கொடுங்கள், சுகம் கொடுங்கள், சுகம் பெறுங்கள். ஆசீர்வாதங்களை கொடுக்க வருகிறதா? வருகிறதா? பெறுவதற்கும் வருகிறதா? யாருக்கு ஆசீர்வாதங்களை பெறுவதற்கும் கொடுப்பதற்கும் வருகிறதோ அவர்கள் கை உயர்த்துங்கள். நல்லது. ஆசீர்வாதங்கள் கொடுக்கணும்னாலும் அவ்வளோ நல்ல மனசு இருக்கணும், அவ்வளோ சுபபாவனை இருக்கணும், பரந்த மனம் இருக்கணும். அதே போல ஆசீர்வாதங்கள் பெறணும்னாலும் எவ்வளோ நல்லது செய்திருக்கணும், சுகம் கொடுத்திருக்கணும், உதவி செய்திருக்கணும். அப்போதானே பெற முடியும். ஏதோ ரொம்ப ஈஸியாக ஆசீர்வாதங்கள் கொடுங்களேன், ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோங்களேன் அப்படின்றார். பட் ஒவ்வொரு விஷயத்திற்கும் எவ்வளோ நமக்கு அவேர்னஸ் இருக்கணும். ஆசீர்வாதங்கள் அப்படின்ற ஒரு பொக்கிஷம், அதையும் நான் சேமிக்கணுன்ற ஒரு லட்சியம் இருக்கணும். ஏன்னா இந்த ஆசீர்வாதங்களுடைய பொக்கிஷம் தான் நமக்கு சப்போர்ட் பண்ணும். ஏன்னா சங்கம யுகத்துல இருக்கிறோம், நம்ம கணக்கு வழக்கெல்லாம் முடிகிற நேரம் இது. எல்லாமே வரும், 63 ஜென்மங்களுடைய கணக்கு வழக்கெல்லாம் போகும். அப்போ நிறைய ஆசீர்வாதங்களுடைய பொக்கிஷம் இருந்தால்தான் எல்லாத்தையும் நம்ம கடந்து வர முடியும், தாங்கிக்க முடியும். அதனால பாபா இந்த முரளியில முக்கியமா ஆசீர்வாதங்கள் ஒரு பொக்கிஷம், ஆசீர்வாதங்கள் கொடுங்க, ஆசீர்வாதங்களை பெறுங்க அப்படின்றார். நல்லது. அனைவருக்கும் வருகிறதா? நல்லது. டபுள் ஃபாரினர்ஸ்க்கும் வருகிறதா? வாழ்த்துக்கள். கொடுக்க வருகிறது, பெற்றுக்கொள்ளவும் வருகிறது என்றால் வாழ்த்துக்கள். பெற்றுக்கொள்ளவும் வருகிறது, கொடுக்கவும் வருகிறது என்றால் பிறகு வேறென்ன வேண்டும்? ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டே செல்லுங்கள், ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டே செல்லுங்கள். நிரம்பியவராக ஆகி விடுவீர்கள். யாராவது சாபம் கொடுத்தால் என்ன செய்வீர்கள்? பெற்றுக்கொள்வீர்களா? உங்களுக்கு சாபம் கொடுத்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? பெற்றுக்கொள்வீர்களா? சாபத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் என்றால் உள்ளுக்குள் சுத்தம் இருக்குமா?
சாபம் என்றால் அது கெட்ட விஷயம் அல்லவா? நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள், உள்ளுக்குள் ஸ்வீகாரம் செய்து கொண்டீர்கள் என்றால், உங்களுக்கு உள்ளுக்குள் சுத்தம் இல்லை என்றாகிவிட்டதல்லவா? அதாவது ஆசீர்வாதம் கொடுங்கள், ஆசீர்வாதத்தை பெறுங்கள் அப்படின்னு சொல்லிட்டே வராரு. சரி, யாராவது சாபம் குடுத்தா என்ன செய்வீங்க? ஆசீர்வாதங்கள் பெறணும் ஓகே. சாபத்தை குடுத்தால் என்ன செய்வீங்க? அதையும் பெற்றுக்கொள்வீர்களா? அப்படின்னு கேட்கிறாரு. அப்படி நீங்க ஸ்வீகாரம் செய்துட்டீங்க அப்படின்னா, உங்க மனசு தானே அசுத்தமாயிடும். உள்ளுக்குள்ள சுத்தம் இருக்குமா? சுத்தம் இல்லைன்னு ஆயிடுது இல்லையா? அப்படின்றாரு. ஆகையில கொடுக்குறவங்க குடுத்துட்டே இருப்பாங்க. நீங்க வாங்கக்கூடாது. துக்கம் குடுக்குறவங்க துக்கம் குடுத்துட்டே இருப்பாங்க. நீங்க வாங்கிட்டீங்கன்னா, நீங்க தான் துக்கமானவர்களாக ஆயிடுவீங்க. சாபம் குடுக்குறவங்க சாபம் குடுத்துட்டே இருப்பாங்க. நீங்க வாங்கிட்டீங்கன்னா, நீங்க தான் சுத்தம் இல்லாதவர்களாக ஆயிடுவீங்க. ஒருவேளை கொஞ்சம் டிஃபெக்ட் இருந்தாலும் பர்ஃபெக்ட் ஆக முடியாது. அதாவது நம்முடைய லட்சியம் என்ன? பர்ஃபெக்ட் ஆகணும். லக்ஷ்மி நாராயணர் போல பர்ஃபெக்ட் ஆகணும். ஆகையால கொஞ்சம் குறை இருந்தாலும் பர்ஃபெக்ட் ஆக முடியாது. முழுமையானவராக ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அதாவது நான் யாருக்கும் துக்கம் குடுக்கல. அவங்க குடுத்தாங்க, கொஞ்சம் ஃபீல் ஆயிடுச்சுன்னா, அது உங்களுடைய டிஃபெக்ட் தானே! உங்களுடைய குறை தானே! ஆகையில இந்த குறை இருந்தாலும், நீங்க யாருக்கும் குடுக்கல தான். ஆனா வாங்கிட்டீங்க இல்லையா? அப்போ கூட நீங்க பர்ஃபெக்ட் ஆக முடியாது அப்டின்றார். சரி குடுக்குறாங்களே! நம்ம என்ன செய்றது? நாமளா கேட்கல. ஆனா அவங்களாகவே குடுக்குறாங்களே! என்ன பண்றது? அப்டின்ற எண்ணம் வரலாம். அதுக்கு பாபா சொல்லிட்டு இருக்கிறார். ஒருவேளை கெட்டுப்போன பொருளை யாராவது கொடுத்தால், நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களா? மாட்டீர்கள் அல்லவா? அதாவது எவ்வளவு அழகான பழமாக இருந்தாலும், உங்களுக்கு கெட்டுப்போனதை கொடுக்கிறார்கள் என்றால், பழமோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆனது தான். ஆனால் கெட்டுப் போயிருக்கிறது. வாங்கிக் கொள்வீர்களா? வாங்க மாட்டீர்கள் அல்லவா? அல்லது சரி பரவாயில்ல, கொடுக்கிறார்கள், வாங்கிக் கொள்ளலாம் என்று வாங்கிக் கொள்வீர்களா? எனவே யார் எப்போது சாபம் கொடுத்தாலும், நீங்கள் மனதிற்குள் அதை ஒருபோதும் தாரணை செய்யாதீர்கள். உள்வாங்கிக்காதீங்க அப்படின்றார். இது சாபம் என்று புரிகிறது என்றால், உள்ளுக்குள் தாரணை செய்யாதீர்கள். இல்லையென்றால் டிஃபெக்டட் ஆகிவிடும். அதாவது குறையுள்ளதாக ஆகிவிடும். ஆக இப்போது இந்த பழைய வருடத்தில் இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் மீதம் இருக்கிறது. எனவே உங்கள் மனதிற்குள் திட சங்கல்பம் செய்யுங்கள். இப்போதும் கூட யாருடைய சாபமாவது மனதிற்குள் இருக்கிறது என்றால் வெளியேற்றி விடுங்கள். மேலும் நாளை முதல் ஆசீர்வாதங்கள் கொடுப்போம், ஆசீர்வாதங்கள் பெறுவோம் என்று திட சங்கல்பம் செய்யுங்கள். சரிதானே? பிடித்திருக்கிறதா? அல்லது செய்யத்தான் வேண்டும் என்று தோன்றுகிறதா? பிடித்திருக்கிறது என்றால், அதாவது யாரெல்லாம் செய்தே ஆக வேண்டும், எது நடந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, ஆனால் செய்தே ஆக வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, அவர்கள் கை உயர்த்துங்கள். செய்தே ஆக வேண்டும். இன்று யார் சிநேகம் சஹயோகிகள் வந்திருக்கிறார்களோ, அவர்கள் கை உயர்த்துங்கள். சிநேகம் நிறைந்தவர்கள், உதவியாளர்கள் யார் வந்திருக்கிறீர்களோ, அவர்களுக்கு பாப்தாதா வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் சகயோகிகளாக, அதாவது ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கவே இருக்கிறீர்கள். சிநேகம் நிறைந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். அதாவது நீங்கெல்லாம் சிநேகம் நிறைந்த குழந்தைகள். பாபா மீது சிநேகம் இருக்கு. ஆகையால உங்க சென்டர்ஸ்ல நீங்க பாபா காரியத்திற்கு உதவியாளர்களாக இருக்கதா செய்றீங்க. ஆனா இன்று இன்னொரு அடி எடுத்து வச்சுட்டு பாபா வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க. பாபாவை சந்திக்கிறதுக்காக இங்க உங்களுடைய வீட்டிற்கு வந்திருக்கிறீங்க அப்படின்றார். ஆக தங்களுடைய வீட்டிற்கு வந்ததற்காக வாழ்த்துக்கள். நல்லது. யார் சிநேகிகள் சஹயோகிகள் வந்திருக்கிறீர்களோ,
நீங்களும் ஆசீர்வாதங்கள் கொடுப்போம் மற்றும் பெறுவோம் என்பதை புரிந்திருக்கிறீர்களா? புரிந்திருக்கிறீர்களா? தைரியம் வைக்கிறீர்களா? சிநேகம் நிறைந்தவர்கள், உதவி செய்பவர்கள் யார் தைரியம் வைக்கிறார்களோ உதவி கிடைக்கும். நன்றாக கை உயர்த்துங்கள். நல்லது. அப்படியென்றால் நீங்களும் நிரம்பியவராக ஆகிவிடுவீர்கள். வாழ்த்துக்கள். யாரெல்லாம் ரெகுலர் இறை மாணவர்களாக இருக்கிறீர்களோ, அதாவது பிராமண வாழ்க்கையில் பாப்தாதாவை சந்திப்பதற்காக முதல் முறையாக வந்திருக்கலாம். ஆனால் யார் தன்னை பிராமணர் என்று நினைக்கிறீர்களோ, ரெகுலர் மாணவர் என்று நினைக்கிறீர்களோ, செய்தே ஆக வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்றால் கை உயர்த்துங்கள். ஆசீர்வாதங்களை கொடுப்பீர்களா? ஆசீர்வாதங்களை பெறுவீர்களா? செய்வீர்களா? டீச்சர்ஸ் கை உயர்த்தி கொண்டிருக்கிறீர்களா? கேபினில் இருப்பவர்கள் கை உயர்த்தவில்லை. இவர்கள் நாமோ கொடுத்து கொண்டுதானே இருக்கிறோம் என்று நினைக்கிறார்கள். இப்போது செய்தே ஆக வேண்டும். என்ன நடந்தாலும் சரி செய்யுங்கள். திட சங்கல்பம் வையுங்கள். ஒருவேளை எப்போதாவது சாபத்தின் தாக்கம் ஏற்படுகிறது என்றால் 10 மடங்கு அதிகமாக ஆசீர்வாதங்களை கொடுத்து அதை முடித்துவிட வேண்டும். ஒரு சாபத்தின் பிரபாவத்தை 10 மடங்கு ஆசீர்வாதங்கள் கொடுத்து லேசாக்கிவிட வேண்டும். பிறகு தைரியம் வந்துவிடும். நஷ்டமோ தனக்குதானே ஏற்படுகிறது. அதாவது அப்படி செய்யலைன்னா உங்களுக்கு தானே நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். அடுத்தவரோ சாபம் கொடுத்துவிட்டு சென்று விட்டார். ஆனால் சாபத்தை தனக்குள் உள்வாங்கிக் கொண்டால் யார் துக்கமானவராக ஆகிறார்? கொடுக்குறவங்க கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அதை உள்வாங்கிட்டு கவலைப்பட்டுட்டு யோசிச்சுட்டு இருந்தா யாருக்கு துக்கம்? துக்கமானவர்களாக யார் ஆகிறாங்க? நீங்க தானே. அதனால 10 மடங்கு ஆசீர்வாதங்கள் கொடுத்து அந்த பிரபாவத்திலிருந்து விடுபடுங்க அப்படின்றார். ஆக யார் துக்கமானவராக ஆகிறார்? பெறுபவரா அல்லது கொடுப்பவரா? கொடுப்பவரும் ஆகிறார். ஆனால் பெறுபவர் அதிகம் துக்கமானவராக ஆகிறார். கொடுப்பவரோ அலட்சியமாக இருந்து விடுவார். அவங்க கொடுத்துட்டு அலட்சியமா ஜாலியா இருப்பாங்க. நான் கொடுத்தேன்றது கூட உணர்வு இருக்காது. ஆனா வாங்குறவங்களுக்கு எவ்வளோ துக்கம். அதிக துக்கம் வாங்குறவங்களுக்கு தான். அதுக்காக கொடுக்குறவங்களுக்கு துக்கம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அது வரும் அப்புறமா. ஆனா தற்சமயத்துல யாருக்கு துக்கம் அதிகம்? அப்ப அது முயற்சிக்கு தடையாயிடும் இல்லையா? சங்கம யுகத்தினுடைய நேரத்தையும் எண்ணங்களையும் எல்லா கசானாக்களையும் இழந்த மாதிரி ஆயிடும் இல்லையா? இன்று பாப்தாதா தன்னுடைய மனதின் விசேஷ ஆசையை கூறிக்கொண்டிருக்கிறார். பாப்தாதாவுக்கு அனைத்து குழந்தைகளுக்காகவும் ஒவ்வொரு குழந்தைக்காகவும் உள்நாட்டினராக இருந்தாலும் வெளிநாட்டினராக இருந்தாலும் உதவியாளர்களாக இருந்தாலும் ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தாலும், ஏனென்றால் ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடியவர்களுக்கும் கூட அறிமுகமோ கிடைத்திருக்கிறது அல்லவா? அதாவது சிலருக்கு பாபாவுடைய அறிமுகம் கிடைச்சிருக்கு. அவங்க தாரணையெல்லாம் செய்யறது இல்ல. ஆனா பாபா காரியத்துல நல்ல ஒத்துழைப்பு கொடுப்பாங்க, உதவி செய்வாங்க. அவங்களாக இருந்தாலும் எல்லாருக்காகவும் எனக்கு ஒரு ஆசை இருக்கு என்றார். ஆக எப்போது அறிமுகம் கிடைத்திருக்கிறதோ அப்போது அறிமுகத்தின் மூலம் பிராப்தியோ அடைய வேண்டும் அல்லவா? எனவே பாப்தாதாவின் ஆசை இதுதான். ஒவ்வொரு குழந்தையும் ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். ஆசீர்வாதங்களின் கஜானாவை எவ்வளவு சேமிக்க முடியுமோ அவ்வளவு சேமித்து கொண்டே செல்லுங்கள். ஏனென்றால் இச்சமயம் எவ்வளவு ஆசீர்வாதங்களை சேர்த்து வைக்கிறீர்களோ சேமித்துக் கொள்கிறீர்களோ அவ்வளவு எப்போது நீங்கள் பூஜைக்குரியவராக ஆகிறீர்களோ அப்போது ஆத்மாக்களுக்கு ஆசீர்வாதங்கள் கொடுக்க முடியும். இப்பொழுது மட்டும் இல்லை, துவாபர யுகத்திலிருந்து கூட பக்தர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதங்கள் கொடுக்க வேண்டி இருக்கும்.
அதாவது இப்போ சங்கம யுகத்துல மட்டும்தான் ஆசீர்வாதங்கள் கொடுக்கணும் அப்படின்னு இல்ல. துவாபர யுகத்திலிருந்து பக்தர்களுக்கு ஆசீர்வாதங்கள் கொடுக்க வேண்டி இருக்கும். அப்பவும் கொடுக்கணும். ஆகையால் அவ்வளவு ஆசீர்வாதங்களின் ஸ்டாக்கை சேமிக்க வேண்டும். ராஜா குழந்தைகள் அல்லவா? பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் ராஜா குழந்தையாக பார்க்கிறார். சாதாரணமாக அல்ல. நல்லது. பாப்தாதாவின் ஆசையை அடிக்கோடிட்டு விட்டீர்களா? யார் செய்து விட்டீர்களோ அவர்கள் கை உயர்த்துங்கள். செய்து விட்டீர்களா? நல்லது. பாப்தாதா 6 மாதத்திற்கான ஹோம்வொர்க்கும் கொடுத்திருக்கிறார். நினைவிருக்கிறதா? டீச்சர்ஸுக்கு நினைவிருக்கிறதா? இந்த திட சங்கல்பத்தின் 1 மாதத்தின் ரிசல்ட்டை பார்ப்போம். ஏனென்றால் புது வருடமோ விரைவில் ஆரம்பமாக போகிறது. ஏன்னா இது 15/12/2004 சொன்ன மகா வாக்கியங்கள். அதனால பாபா இன்னும் கொஞ்ச நாள்லயே புது வருடம் 2005 வரப்போகிறது அப்படின்றார். உங்களுடையது 6 மாதத்தின் வீட்டு பாடம்தான். ஹோம்வொர்க் என்னவோ 6 மந்த்ஸ் ஹோம்வொர்க் தான். ஆனா அதுல 1 மாதத்துல நீங்க எவ்வளோ திட சங்கல்பத்துல செய்தீங்கன்றத பார்க்க போறோம் அப்படின்றார். இந்த 1 மாதம் திட சங்கல்பத்தின் ரிசல்ட்டை பார்ப்போம். சரிதானே? டீச்சர்ஸ் 1 மாதம் ஓகே தானே? பாண்டவர்கள் ஓகேவா? நல்லது. யார் முதல் முறை மதுபன் வந்து சேர்ந்திருக்கிறீர்களோ அவர்கள் கை உயர்த்துங்கள். மிகவும் நல்லது. பாருங்கள், பாப்தாதாவிற்கு சதா புது குழந்தைகள் மிகவும் பிரியமானவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் புது குழந்தைகள் எப்படி மரம் இருக்கிறதல்லவா? அதில் சின்ன சின்ன இலைகள் வெளிப்படும் போது அவை குருவிகளுக்கு மிகவும் பிரியமாக இருக்கும். அதுபோல் புது புது குழந்தைகள் என்றால் மாயாவிற்கும் மிகவும் பிடித்திருக்கிறது. ஆகையால் புதியவர்கள் ஒவ்வொருவரும் தினமும் தங்களுடைய புதுமையை சோதித்து பார்க்க வேண்டும். இன்றைய தினம் நமக்குள் என்ன புதுமையை கொண்டு வந்தோம்? தனக்குள் எந்த விசேஷ குணத்தை, எந்த சக்தியை விசேஷமாக தாரணை செய்தோம் என்று. ஆக சோதித்து கொண்டே இருந்தீர்கள். தன்னை பரிபக்வமாக ஆக்கிக்கொண்டே இருந்தீர்கள் என்றால் பாதுகாப்பாக இருப்பீர்கள். அமரராக இருப்பீர்கள். ஆக அமரராக இருக்க வேண்டும். அமர பதவி அடைய வேண்டும். நல்லது. நாலாபுறங்களிலும் உள்ள கவலையற்ற மகாராஜாக்களுக்கு, சதா ஆன்மீக பெருமிதத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த ஆத்மாக்களுக்கு, சதா கிடைத்திருக்கும் கசானாக்களை சேமிப்பு கணக்கில் அதிகரிக்கக்கூடிய தீவிர முயற்சியாளர் ஆத்மாக்களுக்கு, சதா ஒரு நேரத்தில் 3 விதமான சேவை செய்யக்கூடிய உயர்ந்த சேவாதாரி குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள், பல கோடி மடங்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். வரதானம். அனைத்து சக்திகளையும் கட்டளைப்படி தன்னுடைய ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடியவராக ஆக்கக்கூடிய இயற்கையை வென்றவர் ஆகுங்கள். அனைவரையும் விட பெரியதிலும் பெரிய அடிமை அல்லது வேலைக்காரன் இயற்கையாகும். எந்த குழந்தைகள் இயற்கையை வென்றவராக ஆகுவதற்கான வரதானத்தை பெறுகிறார்களோ அவர்களின் கட்டளைப்படி சர்வ சக்திகள் மற்றும் இயற்கை என்ற வேலைக்காரன் வேலை செய்கிறது. அதாவது சமயத்தில் ஒத்துழைப்பு கொடுக்கிறது. ஆனால் இயற்கையை வென்றவர் ஆகுவதற்கு பதிலாக கவனக்குறைவின் தூக்கத்தில் அல்லது அல்பகால பிராப்திகளின் போதையில் அல்லது வீண் எண்ணங்களின் நடனத்தில் மூழ்கி தன்னுடைய நேரத்தை இழந்தீர்கள் என்றால் சக்திகள் கட்டளைப்படி காரியம் செய்யாது. எனவே சோதித்து பாருங்கள். முதல் முக்கியமான சங்கல்ப சக்தி, நிர்ணய சக்தி மற்றும் சம்ஸ்காரத்தின் சக்தி மூன்றுமே கட்டளைப்படி இருக்கிறதா என்று. ஸ்லோகன். பாப்தாதாவின் குணங்களை பாடிக்கொண்டே இருங்கள்.
அப்போது தானும் குணமூர்த்தியாகி விடுவீர்கள். அவ்யக்த சமிகை. இணைந்த சேவை இல்லாமல் வெற்றி என்பது அசம்பவமாகும். சென்றதோ சேவை செய்வதற்காக, ஆனால் திரும்பி வரும்போது மாயா வந்துவிட்டது, மூட் ஆஃப் ஆகிவிட்டது, டிஸ்டர்ப் ஆகிவிட்டது என்று சொல்கிறீர்கள். அப்படி இருக்க கூடாது. எனவே சேவையில் வெற்றி அல்லது சேவையில் வளர்ச்சிக்கான சாதனம் சுயத்தின் சேவை மற்றும் அனைவருக்குமான சேவை இணைந்திருக்க வேண்டும் என்று அடிக்கோடிடுங்கள். ஓம் சாந்தி. உன்னை போல் மாறுவேனே
உறங்கு